அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே செல்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும்ன்றத நம்ம காலையில் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் ஆர்ட் மட்டுமே அணுகிறோம், கணக்கு மட்டும்தான் நம்ம எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் அதுக்கு ரூல், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரூல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக அப்ளை ஆகி என்ன நடந்திருக்குன்றது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது நம்ம பண்ணுறதும் கிடையாதுங்க. சேஃப் ட்ரேடில் டைமில் கிடைச்சா நான் அதுவும் பண்ணுவாங்க. ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,600 கால் 92 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்பு, 92 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுனு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், காலையில் இங்கேருந்து 92 ரூபீஸ் கீழே வந்தது, இது கீழே இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? காலையில் டவுன் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? நான் இந்த எல்லா வீடியோ சொல்றேன்னா, ஒரு விலையில போயிட்டு திரும்பணும், ஆறு டவுன் ஆகணும். அதே மேலே போனாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பணும், ஆறு அப் ஆகணும். அப்போ இந்த விலை வரும்போது மட்டும் நீங்க உங்க முடிவு டிசிஷன் எடுத்துக்கணும். எகைன் பாருங்க, இங்க இருந்து வந்தவர் இங்க இருந்து திரும்பி போயிட்டாரு, இங்க இருந்து திரும்பி வந்துட்டாரு, எகைன் போயிட்டு 92லயே என்ன பண்ணிட்டாங்க, பையர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு சார், இவ்வளோ பிடிக்க முடியுமா? அதெல்லாம் ட்ரைலிங் பண்ணி தான் பிடிக்கணும். இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சொல்லலாம், சும்மா போட்டு வச்சாங்க எடுத்துட்டோம் அவங்க வச்சிருந்து புக் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ட்ரைலிங் பண்ணிட்டு குறிப்பிட்ட லாட் எடுத்து ஒரு குறிப்பிட்ட இதை புக் பண்ணிட்டு இன்னொன்று ட்ரைல் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பாக ரேலியாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டை போய் பார்க்க தேவையில்லை, நான் என்னைக்கு ஷோ பண்ணதும் கிடையாது. ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளோதான் மார்க்கெட். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம முன்னாடி எஃபோர்ட் போட்டு படித்தோங்கிறது தான் விஷயங்க. ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைனர் பார்க்கலாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தாங்க, நம்ம பப்ளிக் கொடுக்குறதுல. மேக்ஸ் கூட சேர்த்து தான் இதை பண்ணணும், இதை மட்டும் தனியாக பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இங்கே வருங்க, காலையில் இது பை ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், எகைன் பை எடுக்க வேண்டிய இடத்துலயே எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இங்கேயும் பை ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், அதுக்கான டார்கெட் இங்கே கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே போகாதுன்றது நம்ம மேக்ஸ் வேல்யூவில் இருக்கும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ்லேயே கிடைச்சது. 5 மினிட்ஸ்ல எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் செல் கொடுத்தாங்கன்னாவே ஆப்போசிட் இருக்கிற 1 மினிட் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். சிம்பிளா ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணல போதுமானது. எதுக்கு அதை எல்லா நேரமும் ட்ரேட் கிடையாது, அதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.